الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا إكراه في الدين قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم من أعتق رقبة مؤمنة أعتق الله بكل إرب منها إربا منه من النار أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. என்ன சுதந்திரம் கிடைத்தது என்று தெரியவில்லை. 1947 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களில் சுதந்திரம் கிடைத்தது. இந்த நாட்டுக்கு 1947 சுதந்திரம் கிடைத்தது. என்ன சுதந்திரம் கிடைத்தது தெரியல. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொன்னான், லா இக்ராஹா ஃபித்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைவதிலே எந்த நிர்பந்தமும் இல்லை, சுதந்திரமாக இருக்கு. நிர்பந்தித்து யாரையும் வாளை கொண்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் நிர்பந்தித்து இந்த மார்க்கத்தில் நுழை வைப்பது என்பது இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அடுத்த வார்த்தை கத் தபையன ருஷ்து மினல் கை, தீய வழி அதிலிருந்து நேர்வழி தெளிவாக இருக்கிறது. நேர்வழி என்ன என்பது தெளிவாக இருக்கிறது. யாரையும் நிர்பந்தித்து மார்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத சுதந்திரம் கொடுத்தது இஸ்லாம். அடுத்து சொன்னான் அல்லாஹ், ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி, ஷைத்தானிய வழிபாட்டை நிராகரித்து வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு வயுமின் பில்லாஹ் யார் இருக்கிறாரோ ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, உறுதியான வளையத்தை பற்றி பிடித்து கொண்டார். லன் ஃபிஸாம லஹா, அதற்கு என்னைக்குமே துண்டிப்பு என்பது கிடையாது. நம்முடைய மார்க்கம் யாருக்கு விருப்பமோ அவர்கள் எதில் இருக்க வேண்டும், எந்தெந்த மதத்தில் இருக்க வேண்டும். எந்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். இருக்க வேண்டுமோ இருந்து கொள்ள, யாரையும் நிர்பந்தித்து மார்க்கத்துக்குள் நுழைய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு நஸ்ரானி கிறிஸ்தவரை அவர்கிட்ட சொன்னாங்க, அஸ்லிமி ஐயத்துஹல் அஜூஸ் தஸ்லமி அப்படி சொன்னாங்க. ரொம்ப வயசானவராக இருக்கிறீர்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தருவான் என்று சொன்னான், அமைதி தருவான் என்று. வயசு ரொம்ப ஆயிடுச்சு, அதனால நீங்க மார்க்கத்துக்குள்ள வந்துடுங்க,
நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், எல்லா வகையான விடுதலையும் உங்களுக்கு இங்கே இருக்கிறது, இஸ்லாம் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வயதானவருக்கு சொன்னாங்க. இன்னல்லாஹ் அபாஸ முஹம்மதன் பில் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹக்கை கொண்டே அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொன்னார்? நிர்பந்திக்கல. அந்த வயசானவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆனா அஜூசுன் கபீர், நான் ரொம்ப வயசாயிடுச்சு. வல் மௌத்து இலைய கரீபுன், எனக்கு மௌத்தும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மௌத்தும் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல. உமர்லா தலானு, நீங்க வயசாயிட்டீங்க, வந்துதான் ஆகணும், வந்தாதான் உங்களுக்கு வெற்றி, நிர்பந்தம்லாம் செய்யல. இந்த ஆயத்தை தான் ஓதி காமிச்சாங்க. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்து ஆக வேண்டும் என்பதில் எந்த நிர்பந்தமும் இல்லை. தெளிவாக இருக்கிறது நேர்வழி எது என்று எல்லோருக்குமே தெரியும். எல்லோருக்குமே தெரியும். இஸ்லாம் என்பது தூய மார்க்கம் என்பது எல்லாருக்கும் தெரியும். மத சுதந்திரத்தை கொடுத்தது இஸ்லாம். பனு முஸ்தலிக் என்ற ஒரு போர், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்த போர். 5ஆம் ஆண்டு நடந்த போர். அதுல கனீமத் பொருட்கள் கிடைக்கிறது. அந்த கனீமத் பொருளில் அடிமைகளும் வருகிறார்கள். அடிமைகள், அந்த அடிமைகளில் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய நபிகளாருடைய மனைவிமார்களில் ஒருவர் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களும் வாராங்க. பங்கு வைக்கப்படுகிறார்கள் அடிமைகள். போரில் கிடைத்த கனீமத் பொருளில் வந்த அடிமைகள் பங்கிடப்படுகிறார்கள். இவங்க யாருடைய பங்குல போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அப்படிங்கிறவருடைய பங்குல போயிட்டாங்க. பங்கு வச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, போயிட்டாங்க. அடிமைகளிடத்துல நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொன்னாங்க. தன்னுடைய மௌத்துடைய கடைசி நேரத்திலையும் சொன்னாங்க. இப்போ அவருடைய பங்குல அவங்க இருக்கிறாங்க. அந்த சாபித் இப்னு கைஸ் சொன்னாங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை எனக்கு கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆகிக்கங்கன்னு சொன்னாங்க. ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட. அப்படி சொல்றது வழக்கம், முகாத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிமைகளிடம் எழுதி வாங்கி கொள்வது. இவ்வளவு தொகையை நீங்கள் ஈடாக கொடுத்து விட்டு உங்களை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுங்கள் என்று. அந்த மாதிரி நேரா யாரிடத்துல வந்துச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துச்சு. வந்து சொன்னாங்க, என்னுடைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் அப்படின்னு சொன்னான். ஹாரிஸ் உடைய மகள் ஜுவைரியா. ஹாரிஸ் என்பவர் என்னுடைய தந்தை. அவர் யார் என்று சொன்னால் எங்கள் சமுதாயத்தின் தலைவர். எனவே நான் இன்னார் சாபித் இப்னு கைஸுக்கு கனீமத்துடைய பங்களை நான் போயிருக்கிறேன், எனக்கு ஈடு தொகையை கொடுத்து என்னை என்ன செஞ்சுக்கங்க, விடுதலை சுதந்திரமாக்குங்கள் என்று சொன்னாங்க. இப்ப அவங்க அடிமை, என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உரிமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதைவிட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லட்டுமா? என்ன கேட்கிறாங்க? இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? அவங்க கேட்டாங்க, ஒமா ஹுவ யா ரசூலல்லாஹ், அது என்னது? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈட்டு தொகையை நிறைவேற்றி உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? கேட்கணும் தேவையே இல்லை.
தேவையில்லை, கேட்கணும் தேவையில்லை. ஆனாலும் அவங்கள்ட்ட கேட்டாங்க, சம்மதமா? இதுதான் பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த சுதந்திரம். இன்னைக்கு இருக்கா? கேட்டாங்க, இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா? உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற அந்த தொகையை நிறைவேற்றி விட்டு உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? அந்த அம்மா சரின்னு சொல்லுச்சு. சரி, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுட்பமாக கையாளக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு தூரளவுக்கு சிந்தனை நம்மவர்கள் யாருக்காவது இருக்குமா? சந்தேகமே, வாய்ப்பே இல்லை. சரின்னு சொல், திருமணம் செய்து கொண்டான். என்ன ஆச்சு? அடிமையாக இருந்து விடுதலை பெற்றாச்சு, தொகையை நிறைவேற்றினாங்க, திருமணம் செய்து. இத கேள்விப்பட்டதும் இந்த பனூ முஸ்தலக்ல நிறைய பேர் கைதாக இருப்பாங்களா இல்லையா? அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கனிமத் பொருள்ல பங்கிடப்பட்டு சஹாபாக்கள்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டதும் இவ எல்லாரும் கைதியாக வந்த எல்லோரும் நபிகளாருடைய சொந்தக்காரங்க ஆயிட்டாங்க. எல்லாரும் அவங்களை என்ன செஞ்சிருங்க? உரிமை விட்டுருங்க, சுதந்திரமாக்கிருங்க, அடிமைகளாக வைக்காதீங்க. எல்லாரும் விட்டுட்டாங்க. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, பனூ முஸ்தலக்குடைய 100 குடும்பங்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது, அதற்கு ஜுவைரியா சம்மதித்தது. இதன் காரணமாக அவங்களுடைய குடும்பத்தில் 100 குடும்பம் அடிமையிலிருந்து விடுதலை பெற்றார்கள் அப்படின்னு சொன்னான். அது மட்டுமல்ல, இந்த மாதிரியான ஒரு குணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தமையால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கும் வந்தாங்க. குணத்தை பார்த்து இஸ்லாம் அடிமைத்தனத்தை ஒழித்து எல்லோரும் சுதந்திரமானவர்கள் என்று சொன்னது. மத சுதந்திரத்தை கொடுத்தது, மனித சுதந்திரத்தை கொடுத்தது. இதே வழிமுறையை தான் நபிகளாருக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வந்த அத்துணை பேர்களும், ஏன் இன்று வரை நான் எவனுக்கும் அடிமை கிடையாது என்ற எண்ணம் நம்மில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் இருக்கிறது என்றால், அன்றைக்கு நபிகளாருடைய உள்ளத்தில் இருந்தது, அது இன்னைக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நான் எவனுக்கும் அடிமை கிடையாது. நீங்க சுதந்திரத்துக்காக போர்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்மை அடிமைகளாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தவர்களை எதிர்த்தவர்களில் அதிகமான பேர் முஸ்லிம்கள், ஆலிம்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஜபலா இப்னுல் ஐஹம் என்ற ஒருத்தர் இருந்தார். இவர் என்ன செய்தார்? தவாப் செய்கிற போது, காபத்துல்லாவை தவாப் செய்து சுற்றி வருகின்ற போது, ஒரு சாதாரண ஒரு மனிதர், இந்த ஜபலா என்பவரை, ஜபலா இப்னுல் ஐஹம் அவர்களுடைய ஆடையை மிதித்து விட்டார். வேற ஒண்ணும் செய்யல, ஆடையை மிதித்து விட்டார். இந்த ஜபலா என்ன பண்ணாரு? ஓங்கி ஒரு அறை, அந்த மனிதரை யார் ஆடையை மிதித்தாரோ அவர் ஓங்கி ஒரு அறை விட்டார் கன்னத்துல. மூக்கையும் உடைச்சு விட்டார். நேரா எங்க வந்தாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட நேரா அந்த மனிதர் வந்துட்டார். இந்த மாதிரி ஜபலா என்பவர் என்னுடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சி என் மூக்கை உடைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லி.
இப்ப உமர் அல்லாஹ் தஆலானு அவங்க அந்த ஜபலாவை கூப்பிட்டு கேட்டாங்க, வாங்க கேட்டான். ஏன்பா எப்படி கேட்குறாங்க? உன்னுடைய சகோதரருடைய கன்னத்தில் அறைந்தாயை ஏன், அவர் மூக்க உடைச்சிய ஏன் கேட்டான். அவரு தைரியமா சொல்றாரு, என்னன்னா நீங்க சொல்ற எதையும் நான் மறுப்பவனும் அல்ல மறைப்பவனும் அல்ல, அவருக்கு ஒழுக்கம் கற்பிப்பதற்காக அடித்தேன், என்னுடைய உரிமையை என்னுடைய கையாலேயே நான் நிறைவேற்றிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன உரிமைன்னு கேட்டான் உமர் அல்லாஹ் தஆலா. என்ன உரிமை அப்படி நிறைவேற்றினீங்க? யா இப்னு ஐஹம் அப்படின்னு கேட்டான். அவருக்கு விளங்க வைக்க முயற்சி செய்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. என்னன்னா, பலகீனமானவர்களை அடக்குவது என்பதும் அந்த பலகீனமானவர்களுக்கு அநீதம் இழைப்பது என்பதும் அது ஜாகிலியா உடையது. அது அத்தனையும் காலில் போட்டு மிதிச்சாச்சு. இங்கே அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு முன்னால் ஆண்டியும் அரசனும் ஒண்ணு அப்படிங்கிறத புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பேச்சு அந்த ஜபலாவுக்கு புரியல. ஏன் தெரியுமா? அவர் ஜாகிலியால இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால ஜாகிலியாவுடைய காலத்துல அவர் ஒரு அரசரா இருந்தாரு. அந்த அரசருடைய அந்த தன்மை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, அரசராகும் போது எப்படி தான் தான் பெரிய ஆளு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லோரும் அடிமைகள், அந்த எண்ணம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அவரிடத்துல வேறு ஒன்று இருந்தது. அந்த எண்ணம் அவருக்கு வேறு ஒன்று இருந்ததால் அவரு இந்த மாதிரி பேசினார். அவருக்கு புரியவும் இல்லை சொல்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அவரை நீங்க கன்னத்துல அடிச்சீங்க இல்லையா, மூக்க உடைச்சிட்டீங்க இல்லையா, அல் ஐன் ஐனுன் வஸ்ஸின் பிஸ்ஸின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, கண்ணுனா கண்ணு, மூக்குனா மூக்கு, கையினா கை, காதுனா காது, இதான் பலிக்கு பலி வாங்குறது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூக்க உடைச்சாலும் மூக்க உடைச்சிட வேண்டியதான். அந்த அடிப்படையில அவர் உங்களை கன்னத்தில் அடிப்பார், மூக்கை உடைப்பார். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஜபலா கேட்டார், அது எப்படி? ஒரு சாதாரண மனிதர், நான் கிரீடத்துக்கு சொந்தக்காரன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரிதான். நான் யார் தெரியுமா? இதான் அவரும் சொன்னாரு. அவர் சாதாரண ஆளு, நான் ஒரு கிரீடத்துக்கு சொந்தக்காரன். நான் எவ்வளவு பெரிய ஆள் என்று உமரே உங்களுக்கு தெரியும், நீ யாரா வேண்டுமானாலும் எரி. உமர் அல்லாஹ் தஆலாவுக்கும் இதேதான், நீ யாரா வேண்டுமானாலும் எரி. மக்கள்ல மிகப்பெரிய கண்ணியத்துக்குரியவர் யார் என்றால் இறையச்சம் உடையவர் தான். அதுதான் நீ யார் என்பதை உறுதி செய்யும். அதனால் அடிப்பார்னு சொல்லிட்டாங்க. அவரு சொன்னாரு, எனக்கு காலையில வரைக்கும் டைம் கொடுங்க, காலையில வரைக்கும் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தாங்க. அவர் இப்படி ஒரு வார்த்தை வேற சொன்னாரு, என்னை நீங்கள் இந்த விஷயத்தில் நிர்பந்தித்தால் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டியது இருக்கும். அதை பத்தி எல்லாம் அவன் கவலையே படல. உமர் ரலியல்லாஹு தஆலா கவலையே படல. சொன்னாங்க, நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும், முடிஞ்சிச்சு. இங்க அடிமை என்பது இல்லவே இல்லை, அடிமைத்தனம் என்பது இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆச்சு, காலையில விடியறதுக்குள்ள ஜபலாவை காணோம். ஊரை விட்டு போயிட்டார், வேற இடத்துக்கு போயிட்டார், முர்தத்தாவும் ஆயிட்டாரு. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறிதளவு உள்ளத்துல என்ன, இந்த மாதிரி ஆயிட்டார, இவரோடு இவருடைய சமுதாயமும் முர்தத்தாயிடுமே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும், நீ எவ்வளவு பெரிய ஆளா வேண்டுமானாலும் இரு, இங்க அடிமைத்தனம் என்பது இல்லை என்பதை உறுதியாக இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. இதே போல சஹாபாக்களுடைய விஷயத்திலேயும் நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாம் என்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்களோ, பிறந்தாங்களோ, அன்றைக்கே
என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்தது. நீ யாருக்கும் அடிமை கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே, கல்லுக்கோ மண்ணுக்கோ மன்னனுக்கோ வேற யாருக்கும் அடிமை கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அடிமை. நம்ம யார்? அல்லாஹ்வுக்கு அடிமை, வேற யாருக்கும் அடிமை கிடையாது. மனித உரிமைகள், சமத்துவம் என்பதையெல்லாம் நமக்கு கொடுத்தது இஸ்லாம். அரபியர்களுக்கு ஒரு தனி மரியாதை, அரபி அல்லாதவர்களுக்கு மரியாதை இல்லை என்பதெல்லாம் இல்லை. எல்லோரும் சமமானவர். ஜாதி, மதம், இனம், இது எல்லாம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அரபிக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்கு, அரபி பேசுறவர்களுக்கு. அரபி பேசாதவர்களுக்கு ஒரு மரியாதையில் அப்படி எல்லாம் கிடையாது. ஜாதி மதம் என்பது இஸ்லாத்துல கிடையாது. பெண்களுக்கு இன்றைக்கு சொல்லுவாங்க, அவர் தான் பெண்களுக்கு சொத்துரிமையை வாங்கி கொடுத்தார். அப்படியா? குர்ஆன்ல 2 வசனங்கள் இருக்கிறது. அந்த 2 வசனங்கள் சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை படித்து பாருங்கள். பெண்களுக்கு எவ்வளவு பெரிய உரிமையை இந்த இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பது தெரியும். ஆரம்பத்துல பெண் குழந்தை பிறந்தாலே அதை என்ன செய்யணும்? புதைச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், பெண் பிள்ளை பிறப்பது என்பது சுப செய்தி என்று அல்லாஹ் சொன்னானே. அல்லாஹ்வுடைய ரசூல் அல் பின்த் பரக்கா, பெண் பிள்ளைகள் விஷயத்துல பெரிய பரக்கத்து இருக்குது என்று சொன்னாங்களே. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அதை கண்ணியமாக வளர்த்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து ஒழுக்கம் கற்பித்து கொடுத்தால் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்களே. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னானே, நீங்க பெண் பிள்ளைகளை பிறந்த அந்த குழந்தைகளை நீங்கள் புதைத்தால் அந்த குழந்தைங்க உங்கள்கிட்ட நாளைக்கு மறுமையிலே கேட்கும், எந்த பாவத்தின் காரணமாக, என்ன பாவம் செய்தோம் என்பதற்காக எங்களை நீங்கள் கொலை செய்து புதைத்தீர்கள் என்று கேட்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. அவ பெண் குழந்தைகளை அது பிறந்துட்டாலே புதைக்கிறது, சிசுவிலேயே அழிக்கிறது, பெண்களுக்கு உரிமை இல்லை, இது எல்லாத்தையும் தடுத்து பெண்களுக்கு உரிமை கொடுத்து அழகு பார்த்தது இஸ்லாம். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தது இஸ்லாம். பொருளாதார சுதந்திரம். வட்டி ஏமாற்றுதல் எந்த அளவு சொல்லிச்சு மார்க்கம்? ஒரு தொழிலாளி வேலை செய்கிறான் என்றால் அவனை சுரண்ட கூடாது. அவனுடைய வேர்வை துளி காய்வதற்கு முன்னால் அவனுடைய சம்பளத்தை கொடுத்துரு, அவனுடைய சம்பளத்தை கொடுத்துரு. இதெல்லாம் நடக்குதா? வட்டியில தான் ஓடுது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, விளங்க தௌஃபீக் செய்வானாக. இந்த நாட்டில் சுதந்திரம் ஒண்ணு இல்லை, இல்லவே இல்லை. நமக்கெல்லாம் என்ன நினைப்பு வருது? பேசாம ஆங்கிலேயனே இந்த நாட்டை ஆண்டு விட்டு போயிருக்கலாமோ என்று எண்ணம் வருகிறது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக.